இன்றைக்கி நான் மத்தியானம் லஞ்சுக்கு தேங்காய் பால் சாதமும் மீல் மேக்கர் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யணுன்றதையும் மீல் மேக்கர் எப்படி ஃப்ரை பண்ணணுன்றதையும் இப்போ பார்க்கலாம். நான் ஒரு பாக்கெட் மீல் மேக்கர் எடுத்துருக்கேன். இது சிக்கன் 65 எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி மீல் மேக்கர் 65 பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்றது பார்ப்போம். நான் வந்து வீட்டில் இருக்க அரிசி இருக்குது பார்த்தீங்களா, சாப்பாடு செய்கிற அரிசி, அதுலேயே தான் நான் வந்து தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறேன். பாஸ்மதி ரைஸு பச்சரிசி அப்படிலாம் எடுத்துக்கல. வீட்டில் இருக்க ஆர்டினரி ரைஸ் என்ன பண்ணுவோமோ அந்த அரிசி தான் எடுத்து முதல்ல அரிசியை ஊற வச்சுக்கிடலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அரிசியை ஊற வச்சுக்க போகிறேன். கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறேன். அரிசியை ஊற வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு என்னென்ன போட போகிறேன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டு தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன். அடுத்தது பட்டாணி, கேரட், உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு, இஞ்சி பூண்டு வேண்டாம், இஞ்சி மட்டும் சின்ன சின்ன நசுக்கி போடணும். நான் எப்படி செய்யணுன்றதை காட்டுறேன். முதல்ல அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் குக்கர்லேயே தான் செய்ய போகிறேன். அரிசி ஊறட்டும். இப்போ என்னென்ன தேவையான பொருட்கள் அதை பார்ப்போம். தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு அரிசி ஊற வச்சுட்டேன். தேங்காய் பால் எடுத்துருக்கேன். தேங்காய் பால் வந்து கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கிடலாம். நான் அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் நம்ம தேங்காய் பால் ஊற்றணும். அதனால் நான் வந்து கெட்டியாக எடுத்துக்கிறேன். அப்படி தண்ணி பற்றலைன்னா இன்னும் ஒரு முறை செகண்ட் டைம் கூட தேங்காய் பால் எடுத்துக்கிடலாம். அதுக்கு வந்து வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் நீல வாக்கில். கொஞ்சம் இஞ்சி வேணும். இஞ்சி மட்டும்தான் தேவைப்படும், பூண்டு தேவைப்படாது. அதனால் இஞ்சியை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிடணும். இது நசுக்கலாம் கூடாது. சின்ன சின்னதாக நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணிடலாம். இதோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நசுக்கிக்கிடலாம். அந்த மாதிரி கட் பண்ணிப்போம். என்னென்ன எடுத்து பார்ப்போம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் வேணும், அதனால் அதை கொஞ்சமாக இலையை எடுத்து வச்சுப்போம். கொத்தமல்லி இல்லை, புதினா. தேங்காய் பால் சாதத்துக்கு கண்டிப்பாக புதினா தேவை. நிறைய போட வேண்டாம், சும்மா ஒரு வாசனைக்கு தான். நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். ரொம்ப புதினா போடக்கூடாது. இந்த இவ்வளோ புதினா தான் எடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு தட்டில் வச்சுட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்கிடணும். இதை கூட கொஞ்சம் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். இல்லை புதினா ஃப்ளேவரே வந்துடும் ரொம்ப. புதினா எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஒரு கேரட் போடலாமான்னு பார்க்குறேன். அடுத்தது பச்சை பட்டாணி தோல் உரிச்சிப்போம். இந்த முழுசாகவே அப்படியே வாங்கிட்டு வந்திருக்காங்க. பச்சை பட்டாணியும் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதை அப்படியே தோல் உரிச்சிட்டு இந்த பட்டாணி ஒரு கிண்ணத்தில் போட்டுக்குவோம். இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். எப்பவுமே நான் வந்து சமையல் பண்ணேன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுப்பேன். எல்லாம் ஒன்றா ரெடி பண்ணி வச்சுருவேன். எல்லா காய்கறிகளும் ஒன்றா ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் சமையல் கட்டுக்கு ஸ்டவ்வே ஆன் பண்ணுவேன். ஒரு சிலர் அப்படியே வச்சுட்டு அப்படி எப்படி செய்வாங்க. நான் வந்து இப்படி செய்வேன். இந்த பாருங்க, எனக்கு பச்சை பட்டாணி, கேரட்டு, புதினா எல்லாம் போட்டு செய்கிற தேங்காய் பால் சாதம் சுவையாக இருக்கும். வெள்ளிக்கிழமை எப்படியா இருந்தாலும் சாம்பார் பண்ணணும். ஆனால் நான் சாம்பார் பண்ணல. அது பதில் இந்த சாப்பாடு செய்யும்போது 2 துவரம் பருப்பு போட்டு ஃபார்மாலிட்டிக்கு சும்மா கையில் ஒரு 10 துவரம் பருப்பு எடுத்து போட்டுப்பேன். ஏன்னா வெள்ளிக்கிழமான பருப்பு தான் யூஸ் பண்ணணுன்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அந்த ஃபார்மாலிட்டிக்காக நான் சாப்பாடு செய்யும்போது சும்மா கொஞ்சம் போல் துவரம் பருப்பு எடுத்து போட்டுக்கிறேன். இந்த பட்டாணி வந்து ஊற தேவையில்லை, ஏன்னா இது பச்சை பட்டாணி தான். கடையில் வாங்கின பச்சை பட்டாணியில் வந்து கலர் சாயம் இருக்குது. அதை ஊற போட்டால் பச்சை கலராக வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இதே மாதிரி டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சாயம் போடாத பச்சை பட்டாணி இருக்குது. இந்த தோல் எல்லாம் அப்படியே உரிச்சிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் சாதம். அதுக்கு சைட் டிஷ் வந்து மீல் மேக்கர், அதாவது அந்த அது என்ன சொல்லுவாங்க, சோயா உருண்டை ஃப்ரை 65. சோயா உருண்டை 65
இவ்வளோ பட்டாணி போட தேவையில்ல, கொஞ்சம் பட்டாணி போட்டால் போதும். சும்மா அங்கங்கே ஒன்று இருந்தால் போதும். எல்லாத்தையும் போட்டால் பட்டாணியாகவே நிறையாயிடும். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் தேவையில்லை, வெறும் இஞ்சி மட்டும் சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுக்கிடணும். ஓரளவு பச்சை பட்டாணி போதும். இப்போ ஒரே கேரட்டை அரிஞ்சு வச்சுக்கிடலாம். அப்போது கலர்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு அந்த சாப்பாடு. இதை ஸ்கூலுக்கு பசங்களுக்கெல்லாம் கொடுத்து விடலாம், நல்லா சாப்பிட்ருவாங்க. ஆனால் நான் இதை வந்து நெய் போட்டு தான் தாளிக்க போகிறேன். எது இருக்கோ அதை போட்டு செய்யலாம், எண்ணெயில் கூட போட்டு தாளிக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். பாஸ்மதி ரைஸ் இருந்தால் பாஸ்மதி ரைஸ், சாதா அரிசி இருந்தால் சாதா அரிசி, பச்சரிசி இருந்தால் பச்சரிசி, எதில் வேணாலும் செய்யலாம், நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ நான் வந்து பச்சை பட்டாணி அரிஞ்சிக்கிட்டேன். அடுத்தது வந்து எடுத்துக்கிட்டேன், உரித்து எடுத்துக்கிட்டேன். போதும்னு நினைக்கிறேன். இதோடையே நான் கேரட்டையும் அதில் போட்டுக்கலாம்னு பார்க்குறேன். போதும் பச்சை பட்டாணி. இதோட ஒரு கேரட்டையும் கட் பண்ணிவிட்டு, இதெல்லாம் கழுவுணும் எப்படி இருந்தாலும், அதனால் கழுவிடுறேன் ஃபஸ்ட்டு. நம்ம கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும். பச்சை பட்டாணி நல்லதாக இருந்துச்சு, அதனால் கழுவ தேவையில்லை. இப்போ நான் வந்து ஒரு கேரட் கட் பண்ணிக்கிறேன். இந்த குடமிளகா இருக்குது பார்த்திங்களா, கேப்சிகம், அது இருந்தால் கூட போட்டுக்கிடலாம். அது எது வேணாலும் போடலாம் வெஜிடபிள்ஸ். நான் வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாம் ஓடுது கட் பண்ணால். உங்களுக்கு வேண்டிய அளவு நீங்கள் கட் பண்ணிடலாம். சைஸு இப்படி தான்லாம் இல்லை, நம்ம விருப்பத்துக்கு தகுந்த நம்ம கட் பண்ணிடலாம். எல்லா காயும் கட் பண்ணும்போதே ஓடுதுங்க, நம்மளை பிடிச்சி இதுக்குள்ளே போட்டுடணும். நான் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். நெய் இருக்கவங்க நெய் ஊற்றி செய்யலாம், நெய் இல்லைன்னா நம்ம சமையல் எண்ணெயை ஊற்றிக்கலாம். என்கிட்ட நெய் இருக்கனால நான் நெய் ஊற்றிக்கிடுவேன். நான் நெய்யில் செய்ய போகிறேன் இன்றைக்கி. இப்போ இதுக்கு வந்து நெய் ஊற்றிக்கிட்டேன்னா இதுக்கு வந்து ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, இந்த பாருங்க பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, நான் எல்லாம் இந்த குட்டி பானையில் வச்சுருக்கேன். அது நல்லா அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லவங்கம், அதுக்கப்புறம் ஒரு இது பேர் என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு அது தெரியல, அதையும் போட்டுக்கிறேன். இதோட நம்ம என்ன பண்ணணும்னா சீரகம் போட்டுக்கிடணும். சீரகம் ரொம்ப போடக்கூடாது, ஓரளவு சீரகம் போட்டுக்கணும். எனக்கு இந்த அளவுலாம் தெரியாது, நான் அப்படியே தோராயமாக செய்கிறேன். மிளகு போட்டுக்கிடணும். அப்படியே வாசனையாக திட்டில வாசனை வந்துடுச்சு. அதுக்கப்புறமா இஞ்சி போட்டுக்கிடணும். இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும் பார்த்தீங்களா, அந்த இஞ்சி போட்டுக்கிடணும். இப்போ இதெல்லாம் நம்ம வதக்கிக்கிடணும். அதெல்லாம் வதங்கணும். நான் வந்து ரொம்ப நெய் போடல, கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கணும், போதும், ரொம்ப நெய் போடக்கூடாது. அப்புறமா இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசியை கழுவி வச்சுப்போம். தேங்காய் பால் சாதம் இன்றைக்கி வித்தியாசமான ஃபுட்டு பண்ணுறேன் நான். இதில் வந்து கொஞ்சம் 2 துவரம் பருப்பு போட்டுக்கிறேன் ஃபார்மாலிட்டிக்கு. ஃப்ரைடேயான சாம்பார் தான் வைக்கணும்னு ஒரு ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது நிறையா, அதனால் 2 துவரம் பருப்பு போட்டுக்கோம். இப்போ இது வதங்கிச்சா, இல்லை வெங்காயம் போட்டுக்கிறேன். பாருங்கள், நீல வாக்கில் அரிஞ்சு வச்ச வெங்காயம். அப்பா ரொம்ப வாக்கினேன். நான் இன்னும் கொஞ்சம் கல் போட்டுக்கிறேன். இப்போ போட்டுக்கிறேன், பார்ப்போம் வேணும்னா போட்டுக்கிறேன். நான் இப்போ 2 துவரம் ஃபார்மாலிட்டிக்கு 2 துவரம் பருப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை துவரம் பருப்பு போட்டு சாம்பார் தான் வைக்கணும். நான் சாம்பார் பண்ணல, டெய்லி சாம்பார் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதனால நான் இப்போ இது வதங்கும் போதே நான் புதினாவையும் போட்டுக்கிடுறேன். புதினா, கொத்தமல்லி தழை எல்லாம் ஒன்றா போட்டுக்கிறேன்.
இதையும் போட்டு வதக்குவோம். நல்லா வதங்கிட்டோம். அப்பா என்ன வாசனை, இப்படியே சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளோ டேஸ்டான வாசனை. இது நல்லா வதங்கட்டும். இப்போ நான் வந்து இதில் அரிஞ்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, பச்சை பட்டாணி, கேரட். இது கொஞ்சம் வதங்கட்டும். இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்த பிறகு தான் நம்ம வெஜிடபிள்ஸ் போடணும். அதுக்குள்ளே நம்ம கிச்சனை கொஞ்சம் மேடை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலான்னு பார்க்குறேன். எத்தனை நம்ம க்ளீன் பண்ணாலும் அப்படியே தான் கிடக்கு. என்ன பண்ணுறது, தமிழ் வெங்காயம் இருக்குல்ல. ஏன்னா ஏன் தெரியுமா, நான் நெய் போட்டேன், நெய் கம்மியாக போட்டிருக்கேன். தேங்காய் பாலில் வந்து எண்ணெய் தான் வரும், அதுலேயும் எண்ணெய் இருக்கும். அதனால தான் பாருங்க நான் நிறையவே எண்ணெய் போடல, நெய் போடல, கொஞ்சோண்டு தான் போடணும். ஏன்னா தேங்காய் பாலில் நம்ம செய்யும்போது எண்ணெயாக தான் இருக்கும். அதனால ரொம்ப இதுக்கு எண்ணெய் போடக்கூடாது. சமையல் எண்ணெய் ஊற்றினாலும் கம்மியாக தான் ஊற்றணும், நெய் போட்டாலும் கம்மியாக தான் போடணும். தேங்காய் பால் கொதிக்கும் போது எண்ணெய் வந்துடுது அதில். இப்போ நான் காய்கறிகளை போட்டு வதக்கிடுறேன். என்ன காய்கறி மட்டும் இருக்கோ அதை போட்டுக்கலாம். இப்போ நான் அரிசியை போட்டுக்கிறேன். ஒரு அழகுக்கு 2 அழகு தண்ணி, அப்படி கணக்கு தான். மற்ற கணக்குலாம் தெரியாது. நான் வந்து தோராயமாக தான் வைப்பேன். குக்கரில் அரிசிக்கு தண்ணி வச்சாலும் பிரியாணிக்கு தண்ணி வச்சாலும் நான் வந்து ஒரு தோராயமாக தான் வைப்பேன். இது பாஸ்மதி ரைஸுக்குன்னா கம்மியாக வைக்கலாம். இது வீட்டில் இருக்க புழுங்கல் அரிசியில் பண்ணுறதுனால நம்ம எப்போவுமே எப்படி செய்வோமோ அதே மாதிரி செய்தால் போதும். தேங்காய் பால் வந்து திக்காக இருக்கணும். இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் கெட்டியான பதத்தில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கிடுறேன். இது பத்தாது, இது கொஞ்சம் ஊற்றிப்போம். கொஞ்சம் உப்புலாம் பார்த்துப்போம் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிடலாம். சுவையான தேங்காய் பால் சாதம் தயாராகுது. நான் வந்து குக்கருக்கு மூடி போட்டுக்கிறேன். அதுக்குள்ளே மீல் மேக்கர் தயார் பண்ணுவோம். மீல் மேக்கர் ட்ரை பண்ணிட்டு எப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த குக்கரை நான் மூடி வச்சுருக்கேன். நல்லா கழுவணும். எதையுமே நல்லா கழுவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு தெரியாமல் பூச்சிலாம் இருந்துக்கும் அந்த கேஸ் கட்டுக்குள்ளெல்லாம். அதனால் எப்பயுமே கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் அதெல்லாம். நல்லா கழுவிட்டு பாருங்க. ஓகேவா, இப்போயே வாசனை ஜம்மன் இருக்குது, ஜம்மன் இருக்குது, ஜம்மன் இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு அடுப்பில் தண்ணி வச்சுக்கிறேன். மீல் மேக்கர் ஊற வைக்கணும் பார்த்தீங்களா, இந்த ஸ்டவ்வில் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். இந்த குக்கரை தூக்கி இந்த பக்கம் வச்சுக்கிறேன். இப்போ மீல் மேக்கருக்கு நான் இதில் தண்ணி வைக்கிறேன். தண்ணி சூடானோடனே மீல் மேக்கரில் இந்த சுடு தண்ணி ஊற்றிடணும். அது நல்லா ஊறணும். புழிஞ்சிட்டு வறுத்து எடுத்துடணும். அவ்வளோதான். சுவையான சுலபமான லஞ்சு தயாராகிட்டுருக்கு. எனக்கு மட்டும்தான் செய்து போகிறேன், செய்வோம் எல்லாத்தையும். இதில் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ தண்ணி சூடாகுது. இந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றி ஊற வைக்கணும் கொஞ்சம் நேரம். சவுண்டு வரட்டும். தண்ணி சூடாயிடுச்சு. இது போதும் சூடானது. இது அப்படியே மீல் மேக்கரில் ஊற்றி விட்டுருவோம். ரொம்பலாம் சூடாக தேவையில்லை. நல்லா ஊறட்டும். பார்த்துக்கிட்டே சமையல் முடிச்சிடுவேன். தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுத்து. இன்னும் 1 சவுண்டு வரணும்னு நினைக்கிறேன். இது ஊறிடுச்சு. கொஞ்சம் சூடு ஆகட்டும். அப்போ தான் பிழிஞ்சு எடுக்கணும்ல. சமையல் ஆகிடுச்சு. இது மட்டும் ஃப்ரை பண்ண வேண்டியது தான்.
இது வந்து கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் அந்த அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவரு, மிளகாத்தூள், உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால், கருவேப்பிலை நிறைய உருவி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு சைட் டிஷ் வந்து மீல் மேக்கர் 65 பண்ணிடலாம். நான் வந்து பொம்மை நாடகம் பார்ப்பேன், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது பார்த்துட்டே தான் நான் வந்து வேலை செய்வேன். இப்போ சாப்பாடு இந்த மீல் மேக்கர் ஊற வச்சுருக்கேன். அது ஊறிட்டு அதுக்கு ஆறின பிறகு தான் அதை புழிஞ்செடுக்க முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் டேக் ரெஸ்ட் ஆகுது. அதனால் டேக் ரெஸ்ட் எடுத்துட்டேன். இப்போ அதுக்காக கொஞ்சம் நேரம் டிவி பார்க்க போகிறேன். எடுத்து பார்ப்போம், தேங்காய் பால் சாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லைட் போட்டுறேன். இப்போ சுவையான தேங்காய் பால் சாதம் தயாராகிடுச்சு. இதை பாருங்கள். இப்போ இதை கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். நல்லா உதிரியான தேங்காய் பால் சாதம் தயாராகிடுச்சு. நீங்களும் அது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இதை அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்தது மீல் மேக்கர் தயார் பண்ணுவோம். மீல் மேக்கர் 65 ஃப்ரை பண்ணுவோம். மீல் மேக்கர் நல்லா ஆறிடுச்சு. நம்ம நல்லா புழிஞ்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துப்போம். புழிஞ்சி எடுத்துக்கிட்டு இப்போ இதில் என்னென்ன தெரியுமா நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இன்னும் கூட ஒரு தண்ணி கழுவிக்கலாமா, நுரையாக வந்த மாதிரி இருக்கு. அதனால் இதை இன்னொரு தண்ணி கழுவிப்போம். இப்போ இன்னொரு தண்ணி கழுவிக்கிட்டேன். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் சுத்தமாக செய்த மாதிரி தெரியுது. அதனால் இன்னொரு தண்ணி கழுவிக்கிட்டேன். இப்போ நான் இதில் என்னென்ன போட போகிறேன் தெரியுமா? தனி மிளகாத்தூள், சிக்கன் 65 மசாலாத்தூள், அடுத்தது கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், அடுத்தது கொஞ்சமாக அரிசி மாவு, அடுத்தது கொஞ்சமாக தயிர், அடுத்தது கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், கொஞ்சம் அப்போ தான் சாஃப்டாக நல்லா இனிப்பாக நல்லாயிருக்கும். சால்ட்டு போடல, கொஞ்சமாக சால்ட். இப்போ இது மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நான் அப்படியே எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். உப்பு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலெல்லாம் போட்டு வறுத்து சாப்பிட்டா இந்த தேங்காய் சாதத்துக்கு இது சைட் டிஷ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டு, கரெக்டாக இருக்குது. உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சூப்பராக இருக்குது. அப்படியே எண்ணெயில் வறுத்து எடுக்க வேண்டியது தான். நான் வந்து நேற்று எண்ணெய் வச்சுருந்தேன், இந்த பொரிச்ச எண்ணெய். அந்த எண்ணெய் தான் இப்போ ஊற்றிக்க போகிறேன் கடாயில். இப்போ நான் வந்து குட்டி கடாயில் வறுக்க போகிறேன். கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். எண்ணெய் வந்து நேற்று உள்ள எண்ணெய் இருக்குது. இது வந்து இந்த பஜ்ஜி, போண்டா அதெல்லாம் செய்த எண்ணெய் தான். அதனால் அதை வச்சுக்கிறேன். அதை வந்து இந்த எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுவே மசாலா எண்ணெய் தான். இப்போ இதை அப்படியே போட்டு வறுத்துட்டு அப்படியே கருவேப்பிலையை போட்டு வறுத்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக பார்த்து போடணும், ஸ்லோவாக இப்படி போடணும். தொப்புன்னு போடக்கூடாது. எப்பவுமே எண்ணெய் வறுக்கும்போது நம்ம எண்ணெய் ஸ்லோவாக வறுக்கணும். நான் இதில் வந்து டொமேட்டோ சாஸு, கார்ன்ஃப்ளவரு, அரிசி மாவு எல்லாம் போட்டுக்கோங்க பார்த்தீங்களா. இப்போ கூடவே நான் வந்து கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். இப்போ கருவேப்பிலையை கூட போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் எண்ணெயில் பொரிஞ்சுதுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, 65. இப்போ ஓரளவு ஃப்ரை பண்ணிட்டேன். 65 மீல் மேக்கர் 65, சோயா உருண்டை 65.
இவ்வளோ நான் சொல்லலாம். இதை கொஞ்சம் இது மாதிரி கிண்டி விட்டா தான் கரெக்டாக ஈவனாக வேகும். இந்த எண்ணெய் போடுவோம். பாருங்க, சோயா உருண்டை 65. செம்ம டேஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும், நல்லாயிருக்கு. ஆறிடுச்சுன்னா உப்பு கரெக்டாக தெரியும். சூடோடு சாப்பிடும்போது உப்புலாம் தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி லஞ்ச் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன். இதில் வந்து ரசம் வச்சுருக்கேன். ரசத்தை சூடு பண்ணிக்க போகிறேன். தேவைப்பட்டால் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் பண்ணிக்கிறேன். ஒயிட் ரைஸ்க்கு கூட ரசத்துக்கு இதை தொட்டு சாப்பிட்லாம். இந்த மீன் மேக்கர் ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த தேங்காய் சாதம் டேஸ்ட்டு பார்ப்போம். கண்டிப்பாக டேஸ்ட்டு பார்க்கணுங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அதுதான் எனக்கு திருப்தியாக இருக்கும். இப்போ பாருங்கள், தேங்காய் பால் சாதம் இதை போட்டு பார்க்குறேன். அதுக்கு சோயா உருண்டை இதை சாப்பிட்டு பார்ப்போம். இதுதான் எங்களுக்கு இன்றைக்கி லஞ்சு. உங்களுக்கு இந்த லஞ்சு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ரசமும் கொஞ்சம் சூடாயிடுச்சு, போதும். இந்த சோயா உருண்டையும் பொரிச்சிட்டோம், போதும். ரொம்ப பொரிக்க தேவையில்லை. சுவையான சோயா உருண்டை ஃப்ரை இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கையோடு எல்லாம் பார்த்து கழுவி வச்சிடணும். உங்களுக்கு இந்த லஞ்சு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு சோயா உருண்டையும் இந்த தேங்காய் சாதமும் மிக்ஸ் வச்சு சாப்பிட போகிறேன். செம்ம டேஸ்ட்டு, சூப்பர், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப சுலபமாகவும் முடிஞ்சிச்சு வேலை. நம்ம கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனால் நிறைய தேங்காய் தருவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் தேங்காய் பால் செய்து குடிக்கலாம், தேங்காய் பால் சாதம் செய்யலாம், தேங்காய் சாதம் செய்யலாம். அதுமாதிரி இதெல்லாம் வெரைட்டியாக நம்ம செய்து சாப்பிட்டுடலாம், வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். செம்ம டேஸ்ட்டு. சூப்பர்.